காவல்துறை பொறுத்தளவிற்கு எல்லா நுழைவாயிலும் அடைத்து விவசாயிகளையும் பொதுமக்களையும் விடாமல் அராஜகத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாம் விவசாயிகளை நாயோட்டுவதை போல ஓட்டி வேலையை அடக்கி வருகிறார்கள். இந்த அரசை விவசாயிகள் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. இந்த விவசாய கடன் சிக்கல் இப்ப என்னன்னா, தலைமைச் செயலகத்தை விவசாயிகள் இறங்கி முற்றுகையிட்டு இருக்காங்க இந்த நிமிடத்துல. ஆனா போலீஸ்லாம் அடிச்சு தடியடி நடத்துவதாக தகவல். 5 ஏக்கருக்கு குறைவான நிலமுள்ள விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நான் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர், ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர்கள். வணக்கம். வணக்கங்க. கிட்டத்தட்ட டிவிகே ஆட்சி அமைந்து விஜய் சிஎம் ஆக பொறுப்பேற்ற பிறகு 15 நாட்களுக்கு மேலே போய்கிறது. ஆனா கிட்டத்தட்ட 40 குற்றங்களுக்கு மேல பெருங்குற்றம் நடந்திருக்கிறது. 25 படுகொலைகள், இப்படி 19 பாலியல், இப்போ 2-3 கூடிடுச்சு. இப்ப நேத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6 பாலியல் சிக்கல்கள் கூடியிருக்கிறது. இது உண்மையிலேயே என்ன நடக்குது? இல்ல இவள் நிர்வாக சிக்கல் தானா? ஏன்னா நேற்றைக்கு கூட கோவையில் தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நேற்று கோவையிலோட கோவையில இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. இப்போ 16 வயசு பொண்ணு இப்ப மாயம். இந்த நிமிடம் வரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்ஸ்டா பிரச்சனை தாங்கிறது நம்ம முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டும். அப்புறம் நேற்றைக்கு இரவு பாத்தீங்கன்னா ஒரு கஞ்சா கும்பல்களால் கடுமையாக தாக்கப்பட்டு ஒரு பெண்மணி ஒரு பேட்டி விட்டுருக்காங்க. அது பெரிய வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா, இப்போ குடும்பமே கெஞ்சாடிக்கிற பசங்க சார், பக்கத்து வீடு பசங்க நாங்கள் ஓடி வரோம், எங்க உயிருக்கு பயந்து. அப்படி இருந்த போலீஸ்காரங்க எங்களை காப்பாத்தல சார், கேஸ் எடுக்கல சார். எங்க விஜய் என்ன வரவாரு, எங்களுக்கு எல்லாம் உயிருக்கு காப்பாத்து கொடுப்பாரு. இந்த கெஞ்சாக்கு ஒரு முடிவு வரும், குடிக்கு ஒரு முடிவு வரும்ட்டு தான் நாங்க எங்க விஜய் எனக்கு ஓட்டு போட்டோம். ஆனா எங்களுக்கு இவ்வளவு சீக்கிரம் இந்த முடிவு வரும் நாங்க எதிர்பார்க்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பேசின வீடியோவும் வைரல் இருக்கிறது. உச்சபட்சமாக நேற்று இரவு விஜய் வீட்டு முன்னாலே, நீலாங்கரை வீட்டு முன்னாடியே வீடை முற்றுகையிடும் அளவுக்கு மின்வெட்டு பாதிப்பால் மக்கள் கூடி சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பெரும் பேசும் பொருளா இருக்கிறது. ஒரு கட்டமாக எப்படி பாக்குறீங்க? இதுக்கு 2 அடிப்படை காரணம். ஒன்று, விஜயின் நிர்வாக திறனின்மை. அவர் ஒரு டம்மி, அவர் ஒரு பொம்மை. அவருக்கு என்ன சொல்றதுன்னா, அனுபவம் கிடையாதுங்கிறது மட்டும் இல்ல, அனுபவம் வந்தாலுமே அதை அனுபவம்லாம் கேதர் பண்ற அளவுக்குலாம் அவருக்கு அந்த கெப்பாசிட்டிலாம் கிடையாதுங்க. அரசியல் என்பது மக்களுக்காக 24/7 வேலை செய்ய வேண்டியது. இவரு காலையில 9 மணிக்கு ஆபீஸ் வர்றாரு, மத்தியானம் சாப்பிடுறாரு, சாயங்காலம் பேட்டரி காரை ஓட்டி பாக்குறாரு, அப்புறம் ஆபீஸ்ல ஈவினிங் கிளம்பிடுறாரு. அப்படிங்கிற மாதிரி அவருடைய அன்றாட வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பேங்க் மேனேஜர் மாதிரியா இருக்குது. மத்தியானத்துக்கு மேல அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயா இருப்பாங்க. சில கணக்கு வழக்குகள் மட்டும் இருக்கும், அவ்வளவுதான். அந்த மாதிரியான ஒரு வேலையா அவர் டீல் பண்ணிட்டு இருக்காரே தவிர, ஒரு பொறுப்புள்ள இத்தனை துறைகள், இவ்வளவு பேர் நம்மளை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, 8 கோடி மக்களை நான் ஆட்சி செய்ய வேண்டிய ஒருவன் அப்படிங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு இல்லை. இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் விஜய் ஒருவரே காரணம். விஜய் மட்டும்தான் காரணம். எப்படி சொல்றீங்க? அதாவது உங்க விஜய் உங்க வீட்டு பிள்ளைனா உங்க வீட்டுல ஒருத்தன் அப்படின்ட்டாப்ல. இத மனசுல ஆழமா பதிச்சுட்டாரு. அதாவது இளைஞர்கள் மத்தியில கொண்டு ஆழமா பதிச்சுட்டாரு. இதுக்கு என்ன ஆகுது யோசிச்சு பாருங்க. கஞ்சா அடிச்சுட்டு ஒருத்தன் எங்களை வெட்டிட்டான், அண்ணனை வெட்டிட்டான். அந்த அம்மா தலையிலேயே வெட்டு விழுந்திருக்குது, சரிங்களா? கீழ்பாக்கத்துல சென்னையில நடந்திருக்குது நிகழ்ச்சி. அந்த அம்மா நெத்தியிலையும் வெட்டு விழுந்திருக்குது. அவங்க அண்ணன் அவரு ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த அராஜகம் நடந்திருக்குது. கஞ்சா போதையில மிகப்பெரிய கொடூரத்தை பண்ணிருக்காங்க, சரிங்களா? இவ்வளவு பெரிய இது நடக்கும்போது நம்ம என்ன சொல்லுது, இதெல்லாம் தீருங்க தானே நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன் அப்படிங்குது. நல்லா புரிஞ்சுங்க. பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க பல வருடங்களா நாங்க அங்க அங்க இருக்கிறோம். 40 வருடமா அங்க இருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு எதிர்த்த வீட்டுல இருந்துட்டு இந்த மாதிரி தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கஞ்சா அடிக்கிறாங்க. முன்னாடி கூட இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு, ஆனா வெட்டினது இப்பதாங்கிறாங்க. அப்ப ஏன் வெட்டினது இப்ப நடக்குது அப்படின்னா, இந்த அம்மா எப்படி வெட்டின அதாவது பிரச்சனை வந்தால் விஜய் என்னை காப்பாற்றுவார்னு இவங்க நம்புறாங்களோ, அதே மாதிரி வெட்டுகிற அந்த பசங்க இருக்காங்கல்ல, வெட்டினா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ணன் பாத்துக்கிட்டாரு, நம்ம அண்ணன் தானே. யோசிச்சு பாருங்க. இப்போ உங்க வீட்லயும் விஜய் இருக்கிறாரு, எங்க வீட்லயும் விஜய் இருக்காரு அப்படின்னா, விஜய் என்ன காப்பாற்றுவாருன்னு பாதிக்கப்பட்டவன் நம்புவான். வெற்றவன் என்ன நினைப்பான்,
கேஸ் வெட்டு குத்து அப்படின்னு சொன்னா பிரச்சனை, போலீஸ் கேஸ் அங்கங்க அலையணும்னா விஜய் வருவாரு, எனக்கு விஜய் வருவாரு அப்படின்னு அவன் நம்புவான். நம்ம அண்ணன் தானே. நீங்க அவ்வளவு இன்டிமேட் ஆயிடுவாங்க. நீங்க ஒரு குற்றவாளி அப்படி நம்ப முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். உளவியலாக விஜய் அந்த உளவியலை தான் உருவாக்கி இருக்கிறாரு. அதுதான் இன்னைக்கு இவ்வளவு பத்தி எரியுது. அப்ப குற்றங்கள் இயல்பாகி போனதுக்கு, இன்னைக்கு இவ்வளவு காலம் புதாகரமா எடுத்து வந்ததுக்கு அடிப்படையில் இருப்பவர் விஜய் தான். உங்க விஜய் நான் எடுக்கிறேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்றது நல்லவர்களுக்கும் அதே பொருள் தான், தீயவர்களுக்கும் அதே பொருள் தான், குற்றவாளிகளுக்கும் அதே பொருள் தான். நீங்க அதனாலதான் யோசிச்சு பாருங்க. இன்னொன்னு, அவருடைய அமைச்சரவையிலேயே மரிய வில்சன்ங்கிறவரு, அவர் தான் இன்னைக்கு நிதியமைச்சர். தங்கம் தென்னரசு, PTR பழனிவேல் தியாகராஜன் போன்ற நிதியமைச்சர்கள், ஒன்றியத்துல ப. சிதம்பரம் மாதிரியானவர்கள் இருந்த இடத்துல இன்னைக்கு ஒரு ரவுடி இருக்கிறாரு. 2014 அந்த கேஸே இருக்குது, வீடியோக்கள் அவ்வளவு கொட்டி கிடக்குது அவர் மேல, அவ்வளவு குற்றங்கள். ஒரு ரவுடியை கொண்டாந்து அமைச்சராக்கி வச்சிருக்க ஒரு பெருமை இந்த பெருமகனாருக்கு, இந்த விஜய்க்கு தான் சாரும். சரிங்களா? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ரவுடிகளுக்கு அவ்வளவு பெரிய அங்கீகாரம் கிடைக்கிறது விஜய் தன்னுடைய படங்கள்லயே அது ஒரு போக்கிரித்தனத்தை கொண்டாடினவர் தானுங்க. நீங்க ஒரு போலீஸ்ங்கிறவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. நீங்க தங்கப்பதக்கம் சிவாஜி அப்படின்னா ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, அப்படியே இருப்பாரு, அப்படி சட்ட கூட கசங்கா வாழ்வாரு. அது ஒரு மாடல். இவர் போலீஸ்னு காமிச்சிட்டு பொறுக்கியாதான் அதை காமிக்கிறாரு. பொறுக்கித்தனத்தை என்டாஸ் பண்ணுகிற போலீஸ பொறுக்கியாதான் இருப்பான் அப்படிங்கிறத இயல்பாக்குற படங்களை தான் நீங்க நடிச்சீங்க, போக்கிரி பொங்கல். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இங்க பொறுக்கித்தனம் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்னா இருக்குதுங்க. மனசுக்குள்ள அவன் என்னவா பாக்குறான், ஒரு போதை ஆசாமி கூட விஜய் தான் எனக்கு ஆதர்ஷன புருஷர், அவர் தான் இப்படி தம் அடிக்கணும், இப்படி தம்ம இப்படி சொல்லட்டணும், நாக்கிட்ட சரக்க எப்படி அடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எப்படி ஸ்டைல் எல்லாம் எனக்கு கத்து கொடுத்தவரு. இன்னைக்கு நீங்க திடீர்னு அதை அவர் கத்து கொடுத்தது மட்டும் இல்ல, நான் உங்க விஜய் உங்க வீட்டு பிள்ளைன்னு சொல்லியிருக்கிறாரு எங்க அண்ணன். பெரியவங்களா இருந்தா என் பையன் அப்படின்னு தங்களுக்குள் இன்டிமேட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு குற்றவாளி வீட்லயும் விஜய் தான், குற்றவாளிகளுக்கு எதிராக பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்கல்ல அவங்க வீட்லயும் விஜய் தான். இப்ப பாதிக்கப்பட்டவர்கள் புலம்புறாங்க, குற்றவாளிகள் சந்தோஷமா இருக்காங்க. இதுதான் நடக்குது. இதுதான் நீங்க புரிஞ்சுங்க. இதுல ஓகே, அதாவது கஞ்சா குரூப் ஒரு கார் அடைச்சிட்டான், ஒடிச்சிட்டான், அதாவது ஆட்டோ, 2 வீலர் எல்லாத்தையும் ஒரு குரூப் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. இன்னொரு பக்கம் குளத்தூர்லயும் மின்வெட்டு அதிகமா இருக்கிறது, பெரம்பலூர்லயும் மின்வெட்டு அதிகமா இருக்கிறது. அதற்காக முதல் ஒரு வீட்டையே முற்றுகையிட்டு அதை சாலை மறியல் செய்யறது சரியா? அதாவது இந்த விஷயத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த விஜயினுடைய வெற்றியை ஒரு வாராக கணிக்கிறார்கள். என்னவாறு கணிக்கிறாங்கன்னா, எங்கெல்லாம் இந்த பூமி பந்து இருட்டுல, அதுவும் குறிப்பா இந்த தமிழ்நாட்டை நீங்க இருட்டுல சேட்டலைட்ல பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதோ அந்த பகுதிகளெல்லாம் விஜய் வெற்றி அதிகமாக பெற்றிருக்கிறார். என்ன காரணம்னா, அது காஸ்மோபாலிட்டன் சிட்டியா இருக்கும். அங்க அதிகமான எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் இருக்கும், அதிகமா டிவி பார்ப்பாங்க, அதிகமா சீரியல் பார்ப்பாங்க, குறிப்பாக வெப் சீரிஸ் பார்ப்பாங்க. குறிப்பாக திரைப்படத்துக்கு முதல் நாள் போகிறவர்கள் அதிகமா இருப்பாங்க. கிராமப்புறங்கள்ல ரொம்ப வயசானவர்கள் அல்லது ஏழை பாளைகள், வேலை செஞ்சுட்டு கூலி தொழிலாளிகள்லாம் அங்க வர்றதில்ல. சிட்டி சைடுல இருக்கிறவங்க தான் விஜய்க்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறாரு. அப்ப வெற்றி பெற்றது இந்த எலக்ட்ரிசிட்டினாலதான். யோசிச்சு பாருங்க. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, வந்த உடனேயே திரைப்படத்துக்கு நீங்க ஈஸியா போகணும், எவ்வளவு பிரச்சனை இருக்கு பாருங்க நாட்டுல, அதெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு பதிலா வந்த உடனேயே எந்த படங்கள் ஒரு படம் வருதுன்னா அது ஒரு 7-8 நாளைக்கு 5 ஷோஸ் நீங்க எங்கேயும் போய் கேட்க வேண்டியது இல்லை. அதாவது சாராய வியாபாரி வந்தோம்னா எல்லாருக்கும் சரக்கு ஃப்ரீங்கிற மாதிரியான ஒரு வேலைதான் இந்த ஆட்சிக்கு வந்தா. திரைப்பட தொழிலாளர் வந்திருக்காரு தலைவரா, நீங்க திரைப்படங்களை நினைத்த நேரத்தில் காலையிலயா வீட்டுல போர் அடிக்குதா உடனே ஆபீஸ் லீவ் போடுங்க போயிருங்க. வாழ்க்கை உங்களுக்கு அழுத்தம் கொடுக்குதா, கடங்காரம் நிக்கிறானா நீங்க நேரா, அதாவது ஒரு பக்கம் நீங்க கஞ்சா போதையை பேசுறீங்க, இது திரை போதை. இன்னைக்கு வந்திருக்கிறவரே ஒரு திரை போதையில் வந்தவர் தான். நான் கூட எழுதின ஒரு வரி, டாஸ்மாக் போதையை விடவும் இந்த சினிமா போதை கொடியது அப்படின்னு எழுதினேன். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு கொடிய போதையின் காரணமாகத்தான் இன்னைக்கு ஆட்பட்டிருக்கிறான்.
அப்ப ஏதோ புதுசா அவன் போதை ஆசாமி. அவன் வந்து நான் என்ன சொல்றேன், விஜய்க்கு ஓட்டு போட்டவர்கள் இன்னைக்கு கஞ்சா ஆசாமியா இருக்கிறார், குடிக்கிறாங்கிறதுனா ரெண்டாவது. அடிப்படையிலேயே திரை போதையால் ஈர்க்கப்பட்ட ஒரு போதை கலாச்சாரத்தில் ஈடுபட்டவன் தான். அதற்கு அடிப்படை காரணம் இந்த விஜய் தான். இந்த விஜய் அதை ஊக்குவிக்கவே செய்யறாரு. சரிங்களா? அப்போ நீங்க சேட்டலைட்ல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா எந்தெந்த பகுதியிலாம் அப்படி வெளிச்சம் பளபளன்னு எரிஞ்சுதோ அந்த பகுதியில தான் இன்னைக்கு மின்வெட்டு. அதாவது ஏப்ரல் மே மாதங்கள்ல நீர் பிரச்சனை இருக்கும், போக்குவரத்து இருக்காது. அதனால நீர் மின்சாரம் மற்ற மின்சார தயாரிப்புகள்லாம் குறையும், கன்சப்ஷன் அதிகமா இருக்கும், ஏசி போடுவாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு அரசுக்கும் ஒரு அனுபவம் இருக்குது. இதெல்லாம் பிரச்சனை. இன்னைக்கு மே மாசம் வருது, நாம பதவியேற்ற அடுத்த நிமிஷம் என்ன பண்ணணும்? இப்ப நீங்க ஸ்டாலின் கையில நீங்க இப்ப இன்னைக்கு வந்திருந்தாருன்னா அடுத்த நிமிஷமே என்ன பண்ணணும், எப்படி எக்ஸ்ட்ரா மின்சாரத்தை வாங்கணும், இதெல்லாம் முதல் வேலையா செஞ்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு வாரம் கழிச்சு ஒரு விவசாயிக்கு தாங்க தெரியும் இந்த விதை நெல்லோட மகிமை. நீங்க சாதாரண நம்மகிட்ட கொடுத்தீங்கன்னா நம்ம வாட்டு அவிச்சு தின்றுவோம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு 3 மாசம் கழிச்சு நான் வந்து விதைக்கிறதுக்கு எனக்கு வேணும்னு சொல்லி எடுத்து வைக்கிறேன். இதெல்லாம் அவங்க வாழ்வியல். அதே மாதிரி உங்களுக்கு என்ன நடனம் வாண்டிங்க? அப்போ உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. இன்னைக்கு இருட்டுக்களை கிடக்குறாங்க. சரிங்களா? அவங்க இன்னும் கூடுதலா விஜய் வந்து எங்களுக்கு நிப்பாருன்னு நினைக்கிறாங்க. விஜய் மத்த ஊர்லயாவது போக வேண்டியது இல்லைங்க, அவர் எங்கேயோ இருக்கிறாரு. ஆர்ப்பாட்டம் பண்றாங்க எங்க திருவொற்றியூர்ல, அவரு பாத்திர வேண்டியதானே, அவருக்கு என்ன பிரச்சனை? நீங்க கோயம்புத்தூர் திரும்பி பாலியல் பிரச்சனை, ஆமா போய் பார்த்து என்னங்க பிரச்சனை, ஏன்பா வேலை செய்யற? நீங்க அப்படி செஞ்சிருந்தா எவ்வளவு பெரிய மக்கள் மத்தியில நீங்க சென்னையில அது தீர்வே கிடைக்கட்டாலும், அது உடனே தீர்க்க முடியாதட்டாலும் வெளியில மக்களுக்கு என்ன போய் செய்தி சேரும்? அது ஒரு ரீல்ஸாவே இருந்தாலும் விஜய் வந்து களத்துல நிக்கிறாரு. ஆனா அப்படி கிடையாது. விஜய் ஒருபோதும் களத்துக்கு வரமாட்டாரு. எவன் செத்தாலும் வரமாட்டாரு. 41 பேர் செத்ததுக்கே வரலையே, உன் வீட்டுல விளக்கு இல்லாததுக்கா வருவாரு? சரிங்களா? 12-20 நாள் கூட அதுக்குள்ள மக்கள் வீதிக்கு வந்து முதல்வர் வீட்டையே முற்றுகையிடுவதற்கு போறது கொஞ்சம் அதிகபட்சமா இருக்கு இல்லையா? அதிகபட்சம்லாம் இல்லைங்க. இந்த முதல்வர் மேல முதல்வர்ங்கிற மரியாதையே கிடையாது. அதான் ஒரு முக்கியமான விஷயம். விஜய் மேல யாருக்காவது நான் வந்து என் மேல நான் சொல்லல, விஜய்க்கு மேல ஓட்டு போட்ட, விஜய்க்கு ஓட்டு போட்ட அந்த ஓட்டு போட்ட நபரே கூப்பிடுங்க. இவருக்கு விஜய் மேல அந்த மரியாதை இருக்குதா? ஒண்ணும் வேண்டாங்க. இன்னொன்னு, இவர் ஒரு ஆபத் பாந்தவன், இவர் ஒரு சக்திமான், இவர் பிரச்சனை வரும்போது அப்படியே பாஞ்சு குறிப்பா இருந்தா நினைச்சிருக்காங்க. அதான் பாருங்க, கோயம்புத்தூர்ல உள்ள பெண்களும் அதைத்தான் சொல்றாங்க. கோயம்புத்தூர்ல அந்த சிறுமி பாலியல் பலாத்காரம் அந்த கொலை செய்யப்பட்ட போதும் அங்க உள்ள பெண்கள் எல்லாரும் விஜய் வந்துட்டாரு, இனிமேல் பிரச்சனை இருக்காது, எங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்காதுன்னு நினைச்சோம். விஜய் வந்ததுக்கு அப்புறமும் இது ஒண்ணும் நடக்கல. இன்னும் கூடுதலா இந்த பிரச்சனைக்கு விஜயால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியல அப்படிங்கிறாங்க, கதறாங்க. அதேதான் மெரினாவில் ஒரு பையன் இறந்து உள்ள தண்ணிக்குள்ள போயிட்டான். அந்த அம்மா கத்துது, விஜய் வந்து காப்பாத்தி கொடுங்க. அவன ஒரு சுறா படத்துல உள்ள விஜயா பாஞ்சி தண்ணியில டைவ் அடிப்பாரு, மாத்தி டைவ் அடிச்சு ஹீரோயினை தூக்குற மாதிரி அந்த தூக்கிட்டு கொடுத்துட்டு போறாரு. அதே கதை தான் இன்னைக்கு கீழ்பாக்கத்துல உள்ள அந்த அம்மா பேசியிருக்கிறோம். சரிங்களா? இப்ப அதே கோயம்புத்தூர்லதான் சூலூர்ல நேத்து ஒரு பெட்ரோல் குண்டு வீச்சு நடந்து பாத்துருப்பீங்க. அதே கோயம்புத்தூர்ல நீங்க 16 வயசு பொண்ணு மாயம், அதுவும் இன்ஸ்டா பிரச்சனைனாலதான் மாயங்கிறது இருக்கு இல்லையா? அது என்ன ஆகும்ன்ற ஒரு அடுத்த கட்ட பரபரப்புக்கு அந்த பதற்றம் குறையாமல் கோயம்புத்தூர் தொடர்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த அதாவது கொலையாளியும் கூட விஜயின் ரசிகராக இருப்பாருன்னு சொன்னேன். அதை நீங்க யோசிச்சு பாருங்க. இவங்க இன்ஸ்டாகிராம் ரீலாலேயே உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்சி. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ரீலாலதான் ஒரு பொண்ணு மாயம்னு சொன்னா அதோட பொருள் என்ன? இந்த ஆட்சிக்கு அதுல பங்கு இருக்குன்னு அர்த்தம். இந்த ஆட்சியை ஆதரிக்கிற ஒரு பொண்ணு தான் இந்த மாதிரி, அதாவது ஏதோ ஒரு வகையில இன்ஃபுளுன்ஸ் இருக்குங்க. சரிங்களா? இந்த இன்ஃபுளுன்ஸ் தான் இந்த சமூகத்தை சீரழிக்கிறது. இந்த இன்னைக்கு ஒரு பெரிய கேட்டை கொண்டு வந்து இன்னைக்கு வந்து ஆட்சி மாற்றம்ங்கிற பேர்ல ஒரு பெரும் பேரழிவை கொண்டு வந்து நமக்கு தந்திருக்குது. மக்கள் சிந்திக்கணும், இது எவ்வளவு பெரிய ஆபத்தை நாம வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம், எவ்வளவு பெரிய விலையை கொடுத்துருக்கோம். 5 வருஷத்தை நாம விலை கொடுத்துருக்கோம். இந்த 5 வருஷம் தாங்காதுன்னு முதல்வர் சொல்றாரு, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நடக்கிற பிரச்சனையை பார்த்து அவர் சொல்றாரு. ஆனால் அவர்கள் எவ்வளவு வந்து கொடூரமா இருக்காங்கன்னு பாருங்க. குதிரை பேரத்தை குதிரை வேகத்துல நடத்துறாங்க, அதையும் சொல்றாரு. இவ்வளவு பயங்கரமா ஜெயலலிதா கூட செஞ்சது இல்லைங்க.
அதிமுக ஜெயலலிதாவை பார்த்து விஜயகாந்த் நொந்து போனார். அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் உருவுனாங்க ஒண்ணா. யார வேணாலும் கூட்டிட்டு போங்கன்னு கத்துனாரு, கடுமையா பேசினாரு. ஆனா அது கூட மறைமுகமா நடந்துச்சு. ஜெயலலிதா உட்கார்ந்து எல்லாத்துட்டையும் உட்கார்ந்து பேசி வாங்க எங்களோட வாங்கன்னு கூட்டு அப்படியே நடத்தினாரு. இன்னைக்கு லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன் லாட்ரி ஆதவ அர்ஜுனா எல்லாரையும் குதிரை நடத்துறத வீடியோ எடுக்கிறாரு, போட்டோ எடுக்கிறாரு. இதனால என்ன தப்புன்னு கேக்குறாரு. அவ்வளவு பகிரங்கமா ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காக மக்கள் ஓட்டு போடுறாங்க. அந்த குறிப்பிட்ட கட்சியை விட்டுட்டு மறுபடியும் வர்றதுக்கு இப்ப என்ன அப்படின்னா இவங்க என்ன சொல்றாங்க, மறுபடியும் தான் அவங்க தேர்தல் வைப்பாங்க, மறுபடியும் அவங்க நின்று போறாங்க. யோ நீ பண்ணிருக்கிறதுக்கு பேர் என்ன? ஏற்கனவே இருக்கிற ஒரு கட்சியில இருந்து ஆட்களை பிடுங்குவது என்ன? சரி, இத காங்கிரஸ் என்ன பண்ணிட்டு இருக்குது? வாயில் என்ன வச்சிருக்குது? ஜோதிமணி பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஆனா காங்கிரஸ் நாங்க வந்து என்டிஏல இருந்து அவர்களுடைய ஆட்கள் அங்கிருந்து யாரும் வரக்கூடாதுன்னு நாங்க சத்தியம் வாங்கிக்கிட்டு நாங்க வந்து உத்தரவாதம் வாங்கிக்கிட்டு தான் விஜயோடு கூட்டணி வந்திருக்கோம்னு சொன்னீங்க. இன்னைக்கு பகிரங்கமா எல்லா குதிரை பேரத்தையும் அவ்வளவு ஈஸியா நடத்துறாங்க. யோசிச்சு பாருங்க, வேற எந்த கட்சியா நடத்த முடியுமா? அதிமுக கூட நடத்த முடியாது. நான் அதிமுக கூடன்னு தான் சொல்றேன். ஆனா இவ்வளவு நடக்குது. விஜய் இல்ல, அதே நீங்க இவ்வளவு நடக்குது. விஜய் ஒரு பொம்மை. நீங்க சொல்றீங்க, விமர்சன கடுமையா முன்வைக்கிறீங்க. ஆனா நிர்மல்குமார்ட்ட நீங்க கேட்கும்போது என்ன சொல்றாங்க, இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த சட்ட ஒழுங்கும் எங்கும் நடக்கவில்லை அப்படிங்கிறதையும் தைரியமா சொல்றாரு. அது எந்த பாயிண்ட் ஆஃப் இருந்து சொல்றாருன்னு தெரியல. பெட்ரோல் கொண்டு வெடிக்குதுங்க. அந்த வெடிச்ச சிசிடிவி காட்சிகள் இருக்குது, அதோட வீடியோக்களே வெளியில வருது. என்ன மனசாட்சி இல்லையா? இன்ஸ்டாகிராம் ரீல்ல பொய்யா போட்டு ஒரு ஆட்சியை கவுத்துட்டீங்க. ஆனா உண்மையை மறைக்க முடியாதுல்ல. இன்னைக்கு நீ சொல்லு, இவ்வளவு வீடியோக்கள் இவ்வளவு டிவியை திறந்தா அவ்வளவு வருது. இன்னும் வேடிக்கை பாருங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், இவங்க எல்லாம் டிவி இன்னும் இவ்வளவு நாள் பார்த்தது கிடையாது. இவங்க சீரியலை தவிர அல்லது வேற திரைப்படங்களை தவிர இந்த மக்கள் இன்னைக்கு வீடியோ விஜய்க்கு ஓட்டு போட்டவர்கள் பார்த்ததில்ல. இன்னைக்கு அவங்க கண்குளிர பார்ப்பாங்க விஜய். இன்னைக்கு நியூஸ் பார்ப்பாங்க கண்குளிர. விஜய் ஒரு நாளில் எத்தனை குற்றங்கள் நடக்குது, அதுவும் விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எவ்வளவு சுமூகமா நடக்குது. அதுல என்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு? கண்டினியூட்டி உண்டா? கண்டினியூட்டி நீங்க பார்க்க முடியுமா? கேள்வி கேட்கறாங்க, நோ கமெண்ட்ஸ் சொல்றாருங்க குமாருங்கிற ஐடி துறையினுடைய அமைச்சர். அப்புறம் ஸ்ரீநாத், ஆமா அவர் மீன்வளத்துறை அமைச்சர். ரெண்டு நோ கமெண்ட். கேள்வி கேட்காதீங்க. கச்சத்தீவை பற்றி கேள்வி கேட்டாலும் நோ கமெண்ட். அதாவது இவர்களுடைய தலைவர் பத்திரிகைகளை பார்க்க மாட்டார். மைக்கை கண்டால் பயம், மைக்கை கண்டு அஞ்சு ஓடுவார், காத தூரம் பரப்பார். நம்ம ஏற்கனவே மைக்கு அலர்ஜியில ஓடுகிற ஒருத்தனைத்தான் பிரதமரா வச்சிருக்கிறோம். அவர்களுடைய அதாவது பிரான்ச் ஆபீஸ் போன ஆட்சியில உதயநிதி தான் சொன்னாரு, அதிமுக பாஜகவின் பிரான்ச் ஆபீஸாக வேலை செய்கிறது. விஜய் அப்படியே நேரடி பிரான்ச் ஆபீஸ் தான். சரிங்களா? அது என்ன மாடலோ அதே மாடல் தான். நான் பத்திரிகையெல்லாம் பார்க்க மாட்டேன், நான் யாருக்கும் பேட்டி கொடுக்க மாட்டேன். இவர்கள் இந்த தற்கொலைகள் இருக்காங்களே, இந்த அமைச்சர்கள்ங்கிற பேர்ல வந்து உட்கார்ந்து இருக்காங்களே, இந்த பொம்மைகள் வெளியில வந்து கேள்வி கேட்டா அதாவது நாங்க வந்துடுறோம், ஏன்னா பிரச்சனை இல்லை, வராம பேசாம இருந்தா இன்னும் பிரச்சனை ஆயிரும்ல, அதனால போய் அடி வாங்கிட்டு வாங்கடான்னு அனுப்பிச்சு வச்சாச்சு. அவர் உள்ள இருக்கிறாரு பத்திரமா. மக்கள் கேள்வி கேட்கிறாங்க, பத்திரிகையாளர்கள் நோ கமெண்ட்ஸ். நான் மறுபடியும் சொல்றேன், மீண்டும் மீண்டும் இவர்கள் தொடர்ந்து நோ கமெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருக்க போறாங்க. ஓகே, ஆனா இந்த ஆட்சியில ஒன்று கூடவா நல்லதில்லை, ஒரு திட்டங்களோடவா நல்லதில்லை என்ற உதாரணமா நேற்று வந்து விவசாய கடன் 50,000க்கு உட்பட்ட விவசாயிகளுக்கு வந்து இந்த விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. ஆனா அதுவும் விமர்சனத்திற்கு ஆளாகுதே, அது சரியா? எவ்வளவு பெரிய போங்காட்டம், எவ்வளவு பெரிய சீட்டிங் இது, எவ்வளவு பெரிய சீட்டிங்க. ஏங்க, அதாவது எளிய மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படும்னு சொன்னதுக்கு தகுதி உள்ளங்கிற வார்த்தையை சொன்னாங்க. தகுதிங்கிறது வந்து கஷ்டப்பட்டவங்க, ஏழைகள் அப்படிங்கிற பொருள் இருக்கு. அதாவது 1000 ரூபாய் கொடுக்கறதுல ஒரு 1000 ரூபாய் கூட இல்லாம வாடுகிறவர்களை ஒரு தேர்ந்தெடுத்து கொடுக்கறது தப்பு கிடையாது. ஆனா விவசாய கடன்கிறது என்ன? விவசாயிகள் சாதாரணமா ஒரு ஏக்கர் வச்சிருந்தா கூட குறைஞ்சது ஒரு 5 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் ஈஸியா 1 லட்சத்துக்கு மேலதான் வச்சிருப்பாங்க.
இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கிற அறிவிப்பு என்ன? 50,000க்கு மேல் உள்ளவர்களுக்கு கிடையாதுன்ட்டீங்க. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் உருட்டி இருக்கீங்க. 25% நினைக்கிறேன். அதுக்கப்புறம் குறைச்சிருக்கீங்க. ஆனா 60,000 ரூபாய் வாங்கியிருந்தா கூட முடிஞ்சு போச்சு. 50% வாங்கியிருக்கிறவர்களுக்கு தள்ளுபடி, முழு தள்ளுபடி. 50,000 முதல்ல 50,000 யாரு வாங்குவா? ஏதாவது பள்ளிக்கூடத்துக்கு கேட்டுறதுக்கு, அதான் குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வேணா 50,000 வாங்குவாங்க. ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறது தான், காலேஜுக்கு கூட கிடையாது. நீங்க இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் பிரைவேட்ல சேர்த்தீங்கன்னா 50,000க்கு மேல வேணும். அப்ப 50,000 ரூபாங்கிறது இன்னைக்கு ஒரு விவசாயிக்கு, ஒரு சாதாரண மக்களுக்கு, ஒரு விவசாயிக்கு ஒரு விஷயம் இல்ல. ஒருவேளை நீங்க சொல்றதா விவசாய கூலியா வேணா இருக்கலாம். அவங்க கூலி வேலை செய்வாங்கல்ல விவசாயிகள், அவங்க விவசாயி கிடையாது. அப்ப சிறுநிலம் குறுநிலம் வைத்திருந்த யாராக இருந்தாலும் குறைந்தது 1 லட்சத்துக்கு மேல கடணும். 1 லட்சம் ரொம்ப கம்மி. இன்னும் டெல்டா பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது தஞ்சாவூர் பகுதியெல்லாம் அவர்கள் 5 லட்சத்துக்கு கீழே மதிக்க மாட்டாங்க இந்த பணத்தை. சும்மா சொல்றேன். அப்ப இதை யாரை ஏமாத்துற நீ? எடப்பாடி பழனிசாமி தன்னை விவசாயிங்கிறாருல, அவர் நின்று போராடணும். இது இந்த விஷயத்துக்கு களத்துல இறங்கணும். உருமாப்பு கட்டினா உன் கட்சியை உடைக்கிறாங்கிறது மட்டும் இல்ல, நீ விவசாயிங்கிறல்ல எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை செஞ்சிருக்கான் பாரு. இதன் மூலமாக விவசாயிகளை அசிங்கப்படுத்திருக்காப்ல. அதாவது நம்ப வச்சு கழுத்தறுக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இது திட்டம் கிடையாது, இது வாக்குறுதி கிடையாது, இது மக்களுக்கு செஞ்சது கிடையாது. இன்னும் உண்மை சொல்றதா இருந்தா விவசாயிகளை கொந்தளிப்பு ஏற்படுத்துறது. ஒண்ணும் சொல்லாம இழுத்தடிச்சு செஞ்சிருந்தா கூட ஒரு 3 வருஷம் கழிச்சு நீங்க எதையாவது சொன்னா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ நீங்க உடனே நான் சொல்லிட்டேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, இதுதான் உங்களுக்கு பேரழிவு. நான் தான் சொல்றேன், இவர்களுக்கு நிர்வாகமும் தெரியாது, பிரச்சனைகளை பத்தி அறிவும் கிடையாது, மக்கள் பிரச்சனைகளை பத்தி புரிதலே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் இந்த விவகாரத்துல சசிகலாவுக்கு கூட ஒரு அடிப்படை உண்டு. அந்தமா நான் மேடையில பேசுறத பார்த்தேன். ஒவ்வொரு வீட்டுல ஒரு 1000 ரூபாங்கிறது எவ்வளவு பெரிய காசு. ஒரு உப்பு புளி மிளகத்தை வாங்கினா வீட்டுல அவர் வீட்டுல குடும்ப தலைவி என்னென்னலாம் செய்வாங்கன்னு அந்த மாதிரி விளக்குறாங்க. ஏன்னா ஒரு எளிய பின்புல அவங்களுக்கு தெரியுது. அவங்க வாழ்க்கை முறையில ஒரு பருப்பு மளிகை சாமான் வாங்குறத பத்தி எல்லாம் பேசுறாங்க. எதுக்கு சொல்றேன்னா, இதை பத்தி எல்லாம் விஜய்க்கு என்ன தெரியும்? எளிய மக்களின் வாழ்க்கை குறித்து என்ன தெரியும்? எக்கனாமிக்கா தெரியுமா? இதெல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாதுங்க. அடித்தட்டு மக்களின் எண்ணிக்கை என்ன, அவர்கள் வாழ்வியல் என்ன, அவர்களுக்கு பொருளாதார ரீதியா என்ன பண்ணணும் தெரியுமா? எதுவும் தெரியாது. அதனாலதான் இந்த சினிமா மாடல், இந்த கற்பனையை நம்பி சோரம்பானவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் அராஜகம் செய்கிறார்கள், இன்னொரு பக்கம் அந்த அராஜகத்தால் பாதிக்கப்பட்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இடையில் அரசு நின்று செயல்பாடு இல்லாமல், அரசு அனுபவம் இல்லாமல் ஸ்தம்பித்து போய் நிற்கிறது. மின்வெட்டால் வீடை விஜய் வீட்டை முற்று பார்த்தோம். இப்ப இந்த விவசாய கடன் இப்ப பேசணும் இல்லையா? இந்த விவசாய கடன் சிக்கல் இப்ப என்னன்னா, தலைமைச் செயலகத்தை விவசாயிகள் இறங்கி முற்றுகையிட்டுருக்காங்க இந்த நிமிடத்துல. ஆனா போலீஸ்க்கு எல்லாம் அடிச்சு தடியடி நடத்துவதாக தகவல். இறுதி என்ன சொல்லுவாங்க? இதுதாங்க, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான்னு சொல்லுவாங்கல்ல, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய். இந்த மக்கள்கிட்ட நான் கேட்கிறேன், இதற்குத்தானே நீங்க ஆசைப்பட்டீங்க? படுங்க. படுகுழியில் வீழ்ந்த தமிழகமே, வருந்துவதால் வாக்குகள் திரும்புவதில்லை, வருந்துவதால் வாழ்க்கை திரும்புவதில்லைன்னு நான் எழுதுறேன். இப்ப பாட்டு ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரிதான் நீங்க ஒரு பெரிய படுகுழியில விழுந்துட்டீங்க. இன்னைக்கு எந்த தகுதியோ, எந்த அடிப்படையோ, எந்த நிர்வாகத்திறனோ அற்ற ஒருவரின் கையில் ஆட்சி இருக்கிறது. இவர் ஆபத்து வாழ்ந்தவனாக உங்களை காப்பாற்ற போவதில்லை. இன்னைக்கு விவசாயிகள் மட்டும் இல்ல, பொதுமக்கள் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு மீண்டும் சும்மா சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு தெரியாதனமா ஆசையா லவ் பண்ணுவாங்க. நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா 1 மாசம் 10 நாள் பேசி நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் பேசினாங்கன்னா டைவர்ஸ் ஆயிரும். நீங்க பாத்திருக்கீங்களா? கல்யாணமே நின்று போயிடும். ஏன்னா தேவை லவ் பண்றது வேற, கல்யாணம் முடிக்கிறதுங்கிறது வேற. அதுவே வாழ்க்கை இப்படி இருக்கும்போது, விஜய்ங்கிற கனவு நாயகனை, இன்ஸ்டாகிராம் பிரபல்யத்தை நீங்கள் காதலித்தது எவ்வளவு பெரிய தப்புங்கிறத மக்கள் உணர வேண்டிய காலம் வந்திருக்குது. அது பட்டுத்தான் உணர்வார்கள். அதுக்கான இது ஆரம்பிச்சு கவுண்ட் அவுட் ஸ்டார்ட். அதான் தடியடிங்கிற அளவுக்கு அது கொஞ்சம் சிக்கலா இருக்குல்ல. தடியடி கலைக்கிறதுன்றது சிக்கலா மாறுது. விஜய் இப்படி உட்கார்ந்து இருக்கிற பத்தியா, இப்படி கிரேட் அரகன்ஸ். அதெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு மமதையான போக்கு. பார்க்கறதுக்கு அது அமைதியா இருக்க மாதிரி இருக்கும். மனைவி கேஸ் கொடுப்பாங்க வெளியில, என் கணவர் என்னோட இருக்கிறது இல்ல, வேறொரு பெண்ணோட
இருக்கிறாரு. அந்த என்னை வந்து மன உளவியலா சிக்கலை ஏற்படுத்துறாரு. அவங்க 2 பேரும் போட்டோ ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க வந்து குடும்ப நல கோர்ட்ல கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அவங்க வர்றதுக்குள்ளேயே அடுத்த நாள் இவர் என்ன பண்ணுவாரு, மீண்டும் இதைத்தானே கேட்டா இருந்தாபார் அப்படின்னு சொல்லி திமிருக்கு பண்ணுவார். பாத்தீங்களா? அதுதான், அதை நீங்க ரோல் மாடல் தான், அதுதான் நீங்க எடுத்துக்கணும். இந்த அரகன்ஸ் தான் விஜய். விஜய் வந்து மக்கள் நண்பன், மக்களுக்கு இறங்கி வர்றவர் கிடையாது. இந்த அரகன்ஸ் தான் விஜய். ஓகே ஓகே கடுமையான அதுதான் இங்க விவசாயிகள் மீது தடி அடியாக விழுகிறது. ஓகே கடுமையான விமர்சனம் முன் வச்சுக்கிறீங்க. அப்படியே மக்கள் வரைக்கும் விட்டுகிறேன். விவாதாச்சுள்ள அறக்களது நேரம் வைக்க முடியும்.